அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏதோ ரொம்ப நாள் ஆன மாதிரி, ரொம்ப நாள் கழித்து உங்களெல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. கூடவே இருக்கிற அம்மாவா, அப்பாவா, ஃப்ரெண்ட்ஸா, சகோதர சகோதரியாக உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கும் அடிக்கடி வீடியோ கொடுக்கறது மூலயமா. இப்போ கொஞ்ச நாள் வீடியோ கொடுக்காதனால ரொம்ப நாள் பேசாத மாதிரி ஒரு ஃபீலிங்காகவும் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்குள்ள வீடியோ கொஞ்சம் க்ளீனிங் பற்றி தான் வீடியோ இருக்கும். ரொம்ப நாள் கழித்து நம்ம போர்ட்டிக்கோல மறுபடியும் கோலம் போடணும். ரொம்ப நாள் இல்லை, ஏதோ ஒரு 1 வீக்குக்கு மேலே, கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸாகவே இந்த போர்ட்டிக்கோல கோலம் போடலை. அதுக்கு முன்னாடி இந்த பாம்பு பிரச்சனைகள்லாம் இருந்தனாலையுமே போடலை. பட் திருப்பி நான் ரீக்ரியேட் பண்ணணுன்னு வேலைகளை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு இப்போ உடம்பு பரவாயில்ல. நிறைய பேர் ரொம்ப அக்கறையோடு உடம்பை பார்த்துக்கோங்க, வேலை எப்போ வேணாலும் பார்க்கலாம், ஹெல்த்து கேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நிச்சயமாக ஹெல்த் கேர் பண்ணிக்கிறேன். எல்லா வீட்டை சுற்றி எல்லா இடத்துலையுமே நல்லா சுத்தமாக இருக்கணும்னு யோசிப்பேன். நானுமே காலையில் எழுந்தது உடனே குளித்து உடனே வேலைகளை பார்க்கணுன்னு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பட் ஹெல்த் கேருங்கும்போது கொஞ்சம் பேசுவேனே தவிர்த்து அதை கேர் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இயற்கையாகவே இருக்கிறதில்ல. பட் கேர் பண்ணி தான் ஆகணும். நம்ம உடம்பு நல்லா இருந்தால் நம்ம என்ன வேலை வேணாலும் நம்மளால் செய்ய முடியும். பட் கொஞ்சம் நம்ம அதை கேர் பண்ணலை அப்படின்னாலே போதும், நிறைய வேலைகளில் அப்படி எப்படி சொல்கிறது, அதாவது நிறைய வேலைகளில் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அன்றாடம் உள்ள வேலைகளாக அது அன்னன்னைக்கு முடிச்சிடணும். இன்னும் ஒரு 2 நாளில் ஏதாவது ஒரு எப்படி விசேஷம் ஏதாவது வருது அப்படின்னா அதை ப்ரீ பிளானிங்காக இன்றைக்கே முடிக்கணும்னு யோசிக்கிற ஆள் நான். ஆனால் இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் செய்ய வேண்டிய வேலை ரொம்ப நாள் இழுக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 1 வீக்காகவே நான் கோலம் ஸ்பெஷலாலாம் போடலை. வெளியில் போர்ட்டிக்கோக்கு வெளியில் சிம்பிளாக கோலம் போடுறேன். அதுவும் ஒரு சில நாள்லாம் பார்த்திங்கன்னா என்னால் போட முடியாமலும் போயிருக்கு. அந்த மாதிரி தினம் தினம் கோலம் போட்டு தினம் தினம் எவ்வளோ தீபங்கள், எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு தீபங்கள் போட்டு நல்லா வீட்டை பார்க்குறதுக்கு கோவில் போல் வீட்டை வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னா எல்லாமே அப்படியே டோட்டலாக திருப்பி போட்ட மாதிரியும் ஆயிடுச்சு. அதனால் நீங்களும் உங்களோட உடம்பை கேர் பண்ணிக்கோங்க. நம்ம நல்லா இருந்தால் நிச்சயமாக எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய ஒரு திறன் இறைவன் நமக்கு கொடுப்பாங்க. இது நான் சொல்கிறேனே தவிர்த்து அதை செல்ஃப் கேருங்கும்போது அதை யோசிக்கிறது இல்லை தான். இதே சேம் ஃபீலிங்ஸ் எல்லா பெண்களுக்கும் இருக்கும். நம்ம நல்லா வாய் பேசுவோம், நல்லா மற்றவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன்னா உடம்பு பார்த்துக்கோங்க, உடம்பு இப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் செல்ஃப் கேருங்கும்போது கண்டிப்பாக அதை சரியாக செய்ய மாட்டோம். பட் இனிமேலும் அதை நம்மளை செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்களும் செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க, நானும் செல்ஃப் கேர் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நம்ம சோஃபா செட்டு பார்த்துருப்பீங்க இல்லையா? இதுக்கு கவர் பார்த்திங்கன்னா ஒரு வெல்வெட் டைப்பில் இருக்கும். நல்ல ஒரு திக்கு, அவ்வளோ திக்காக இருக்கும். அதோட அந்த மொத்த சோஃபா செட்டு பார்த்திங்கன்னா அந்த நான் சொல்கிற குஷனோட கவர் மட்டும் ஒரு 3500 அந்த ரேஞ்சில் முன்னே வாங்கியிருந்தோம். பட் அது என்னென்னா ஜிப் லாக்கில் வந்துடும், ஜிப் போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போடும்போது ரொம்ப டைட்டாக இருக்கும், கொஞ்சம் கூட நமக்கு கலையாது. பட் வாஷபிள் அப்படின்னு பார்த்தோன்னா க்ளீனிங் ரொம்பவே கஷ்டம். அது டக்குன்னு வாஷிங் மிஷின்லலாம் போட முடியாது. அப்படியே போட்டாலும் அதில் உள்ள அந்த த்ரெட்டு எல்லாம் அப்படி சுருண்டு வரும். அந்த மாதிரி ஒரு டைப்பில் இருந்துச்சு. சரி, சோஃபா குஷன் கவர் வாங்கி 4 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் இருந்தாலும் அதோட அந்த தையல்லாம் விட்டுருச்சுன்ட்டு இந்த மாதிரி மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த சோஃபா கவர் பார்த்திங்கன்னா ஒரு 389 நினைக்கிறேன், அதான் 400 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. நல்லா இருக்குது. பட் பார்த்திங்கன்னா பின்னாடி ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாகவே கவர் ஆகிடும், பேக் சைடு மட்டும் பார்த்திங்கன்னா ரவுண்டாக கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் க்ளீனிங்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் க்ளீனிங் நல்லா இருக்கணும், பெட்டராக இருக்கணும். நம்ம வீட்டிலலாம் நல்லா குஷன் சோஃபாஸ் வச்சுருப்போம், இந்த மாதிரி உட்டன் சோஃபாஸ் வச்சுருப்போம். ஆனால் க்ளீனிங்னு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியாது. ஏன்னா அதோட கவரு எல்லாமே எடுத்து நம்ம வீக்லி ஒன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு
எப்படி சொல்கிறது, எடுக்கிறது க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணாலுமே அதை எடுத்து ரிமூவ் பண்ணும்போது அதோட தையல் வர மாதிரி இருக்குன்றனால இந்த மாதிரி கவர் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்குது. மொத்த கிளாத்துமே பார்த்திங்கன்னா நம்ம போடுற நைட்டி வெயிட்டுக்கு தான் இருக்கும். மொத்த கிளாத்தோட வெயிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 600 கிராம்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வாஷிங் மிஷின்லேயுமே ஈஸியாக நம்ம போட்டு விட்டுறலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. அடிக்கடி எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் உங்கள்கிட்ட கேட்கணுன்னு நினச்சிருந்தேன். என்கிட்ட ஏதாவது ஒரு வித்தியாசம் தெரியுதான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ எண்டிங்லேயும் சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப நாளாக தொடர்ந்து நம்ம சேனல் பார்த்துருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்ததாக இந்த மாதிரி சோஃபா கவர் போட்டு நல்லா பெட்ஷீட்டை நல்லா அழகாக நாம் கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் விரித்து ஹாயாக எத்தனை பெண்கள் இப்படி உட்காந்துருக்கீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஒன்று அப்படியே நம்ம உட்காந்துருந்தோன்னா ஏதாவது வேலை பார்க்கலாமா, பூண்டு உரிக்கலாமா, காய் கட் பண்ணலாமான்னு யோசிப்போம். அப்படியும் இல்லைன்னா பசங்களை அதை கழிச்சிடாத இதை கழிச்சிடாதன்னு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டுக்கிட்டே இருப்போம். பட் என்ன சொன்னாலும் நம்ம பசங்க பண்ணுறது தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்போவும் என்னோடய சோஃபாவாக இருக்கட்டும், பெட்டாக இருக்கட்டும் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணணும்னு யோசிப்பேன். நல்லா க்ளீனாக வச்சுக்கணும்னு யோசிப்பேன். நல்லா க்ளீனாக தான் வச்சுருப்பேன். பட் பசங்க சாப்பிடும்போது சிந்துறது ரொம்ப சிந்த மாட்டாங்க. இருந்தாலும் 1-2 சிந்த தானே செய்யும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் நம்ம அவங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு அப்படியே விட்டுருவேன். பார்த்தா அந்த உட்காந்துட்டு எந்திக்கிற நேரத்துக்குள்ளே எதடா க்ளீனாக இல்லாமல் இருக்குது அப்படின்னு கரெக்டாக நம்ம ஃப்ரீயாக உட்காரணுன்னு யோசிப்பேன். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த எதுலையாவது ஒரு டஸ்ட் இருக்கும்ல, அந்த டஸ்ட்டு கரெக்டாக அந்த நேரத்தில் தான் கண்ணில் படும். மறுபடியும் இதை வேறு க்ளீன் பண்ணணுமான்னு யோசிச்சுட்டு சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் உட்காருவேன். ஆனால் அது நம்ம மைண்டை போட்டு ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும். ஐயோ அதை க்ளீன் பண்ணணும்னு மறுபடியும் போயிட்டு கிளாத் எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் தான் செஞ்சுருந்தேன். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். அடுத்ததான் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் கருந்துளசி அதுக்கப்புறம் வெண்துளசின்னு கொஞ்சம் வளர்ந்துருந்தாங்க. நம்ம தொட்டிகள்லேயுமே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தொட்டிகள்லேயுமே கொஞ்சம் துளசிலாம் வளர்ந்துருந்தாங்க. அந்த சீடெல்லாம் பறக்கும் இல்லையா, அதிலே தானாக துளிர் விட்டு வந்திருந்தாங்க. அவங்களாம் கொஞ்சம் பறித்து நம்ம துளசி மாடமில் அப்படியே செட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, கருந்துளசினா என்ன, வெண்துளசினா என்னன்னு கேட்டிருந்தீங்க. கருந்துளசிங்கிறது அந்த தண்டு பார்த்தாலே தெரியும். தண்டு பர்பிள் கலர், டார்க் பர்பிள் கலரில் உங்களுக்கு தெரியும். வெண்துளசி நார்மலாக ஒயிட் வித் க்ரீன் கலரை மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி துளசி செடி வச்சாலும் சரி, இல்லை புஷ்ஷியாக ஏதாவது ஒரு செடி வைக்கிறோம் அப்படின்னா ஒரு துணியில் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி கிளாத்தில் இல்லை நூலில் வந்து அந்த வேர் பகுதியில் கொஞ்சமாக லூஸாக அப்படியே கட்டணும். ரொம்ப டைட்டாக கட்டக்கூடாது. லூஸாக கட்டிட்டு நம்ம வைக்கும்போது அது வளர்ந்து வரும்போது ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அடுத்ததாக செடி நடும்போது ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணணும். மண் எப்பயுமே புட்டு மாதிரி இருக்கணும். அப்படி நம்ம எடுத்தோம்னா கையில் ஒரு தேங்காய் துருவல் அள்ளுற மாதிரி இருக்கணும். அதனால தான் நான் கொக்கோபிட் கலந்து வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். இதே தோட்ட மண் இருந்தால் ஓகே, இது எதுவுமே கொக்கோபிட்லாம் தேவையே கிடையாது. தோட்ட மண் இருந்தால் நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம செடி நட்டதுக்கப்புறமா நல்லா தண்ணி விடணும். தொடர்ந்து ஒரு வாரத்துக்காவது தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஈரப்பதம் அதில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி மண்ணில் நட்டதுக்கப்புறமா லைட்டாக ப்ரெஸ் கொடுக்கணும். எப்படின்னா மண்ணில் நட்டுட்டு ரொம்ப அழுத்தவும் கூடாது, அழுத்தாமலும் விட்டுறவும் கூடாது. லைட்டாக ப்ரெஸ் கொடுக்கணும். ஆக்சிஜனும் அந்த வேருக்கு போகணும். அப்போ தான் அது வேர் விட ஆரம்பிக்கும். அடுத்ததாக இன்றைக்கி ராமநவமி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது. துளசி பூஜையுமே கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றதுக்காக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் ரீரூட்டின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீட்டில் அந்த விளக்கு மாடம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். பிசுன்னு ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்ததாக அப்படியே பசங்களுக்குமே லீவ் விட்டுட்டாங்க. சரி குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாதான் இந்த டைமிங்கில் இந்த சளி பிடிக்கிறது, ஜுரம் அடிக்கிறது இதெல்லாம் கரெக்டாக பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மார்கழி மந்தில் கூட இந்தளவுக்கு சளி பிடிச்சதும் கிடையாது. ஏன்னா எனக்கு எவ்வளோ குளிராக இருந்தாலும் நல்லா நீங்கள் பார்த்துருப்பீங்க மார்கழி மாதம் உள்ள வீடியோஸ்லாம், நல்லா ஒரு 3 மணிலேருந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். இந்த இயர் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தனால அது ஃபுல்லாக மெயின்டைன் பண்ண முடியல. இருந்தாலும் ஒரு 15 to 20 டேஸாவது பண்ணியிருப்பேன்.
பட் இந்த வெயில் வந்துருச்சுன்னா என்னால் சுத்தமாக ஒரு டைமிங்க்கு மேலே நிற்க முடியாது. எனக்கு வெயில் சுத்தமாக ஒத்துக்காது, வேணத்தடமை பிடிச்சிரும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமே வீட்டுக்குள்ளேயே வேலைகள்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இனிமேல் வர்றது ஃபுல்லாகவே நான் எந்த மாதிரி வேலைகள் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி, நம்ம வீட்டை எப்படி பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாம், பாசிட்டிவிட்டியாக எப்படி வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு தான் 2 நாள் பூஜை பண்ணலைனாலே அங்கே ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் இருக்கிற மாதிரியே ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அது இருக்கா அப்படின்னு தெரிகிறதே கிடையாது. ஆனால் நமக்கா அப்படி ஒரு ஃபீல் பண்ணிக்கிறோமா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. அதனால் கொஞ்சம் அந்த வேலைகள்லாம் இருக்குது. அப்புறம் ஒரு சில சகோதரிகள் உடம்ப பார்த்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு கோபப்படுற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. வீட்டுக்கு சுற்றி போடுங்க, உங்களுக்கும் சுற்றி போடுங்கலாம் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். யோசிப்பேன், எப்படி சொல்கிறது, சுற்றி போடுறதுக்கு தான் எல்லாமே யோசிப்பேன். பட் வீட்டு வேலைகள் எதையாவது ஒன்று செய்யும்போது டக்குன்னு மறந்துடுவேன். அந்த மாதிரி சில டைம் நடக்கும். திருப்பி யோசிப்பேன், திருப்பி எல்லாருக்கும் சுற்றி போடணும்னு யோசிப்பேன், மறந்துடுவேன். அந்த மாதிரியே ஆகிட்டுருக்கோம். இனிமேல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா உங்கள் ஞாபகம் வரும்ல இனிமேல், இந்த சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, இவங்க சொன்ன மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு. அவங்க வேற யாரும் இல்லை, வள்ளின்னு ஒரு ஐடியிலேருந்து அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அவங்க ரொம்ப அழகாக என்கிட்ட உரிமையோடு பேசுகிறது, உரிமையாக கமெண்ட் பண்ணுறது, நல்லா பண்ணுறீங்கன்னு அவங்க டீச்சர்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு ஒர்க்கிங் உமனால் இந்தளவுக்கு ஒரு ஷேர் பண்ணி வீட்டையும் பார்த்துக்கிட்டு, குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு, அவங்க அம்மாவையும் பார்த்துக்கிட்டு இந்தளவுக்கு இருக்க முடியுமாங்கிறது உண்மையாகவே பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூன்னு ஈஸியாக சொல்லிட முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட அன்பான சகோதரிக்கு நன்றி. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி எல்லா சகோதரிகளோட பேரையுமே யாராவது ஒருத்தர் 2 பேரோட பேரை கண்டிப்பாக சொல்லி அவங்களோட ஸ்பெஷலாக இதில் நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் அதை அப்படியே விட்டாச்சு, மறந்துட்டேன். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஆசைகள் இருக்குது. அடுத்ததாக என்கிட்ட ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு கேட்டிருந்தேன் இல்லையா, வேறு ஒன்றும் இல்லை, ஹேர் கட் தான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக ஹேர் கட்டு அம்மாட்ட இல்லை சித்திகிட்ட தான் பண்ணுவேன். சித்தி பார்லர் வச்சுருக்காங்க. பட் பார்லருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக போனதில்லை. ஏன்னா வேலைகள் இருக்கிற வேலைகளை செய்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் சித்தி பார்லர் ரொம்ப தூரம், இப்போதைக்கு போக முடியாதுன்றனால பக்கத்தில் ஒரு பார்லருக்கு போனேன். பட் நிறைய ஹேர் கட் பண்ணி விட்டுட்டாங்க, லைட்டாக ஈக்குவல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நன்றி.